வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்கிற விடயத்திலே இவ்வளவு நாள் இருந்ததாக தாங்கள் அடையாளம் கண்டது என்னது, இப்போது ஏற்படுத்தி இருக்கிற சிஸ்டம் சேஞ்ச் என்ன? நான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு போனோம். அப்போ அந்த செக்ஷனுக்கு நாங்கள் போகக்குள்ளே வந்தவங்களுக்கு விளங்கின விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் போய் ஒன்றொண்டா எங்கேருந்து இந்த டாக்குமெண்ட் ப்ரொசஸிங் இந்த 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 ஒரு ஆள் அப்ளிகேஷனை பாரம் கொடுக்குற இடத்துல இருந்து ஒட்டுமொத்த அந்த ப்ரொசஸ் நடக்கிற விடயங்களையும் நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கக்குள்ள நீங்கள் நம்புங்க, உங்களுக்கு தெரியும் எம்எஸ் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு சொல்கிற அந்த ஃபார்மட் அது வந்து யாராலையும் அழிக்கலாம், பேர் மாற்றங்கள் செய்யலாம். யார சரி ஒரு பேரை வந்து வேணும்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ண வைக்கலாம். பொதுவாக நாங்கள் ஒரு ஆள்கிட்ட பேரை வந்து நாங்கள் அதில் ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னால், இன்புட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது எங்களுக்கு வந்து அழிக்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது. ஆனால் அந்த எம்எஸ் எக்ஸல் ஃபார்மட்டின் படி வந்து தங்களுக்கு விருப்பமான ஆக்களை மட்டும் அனுப்பிக்கொள்ளணும்னு சொல்கிற நிலைமை ஒன்று இருக்கும்னு சொன்னால், வேற ஆக்கள்கிட்ட பேரை வந்து அதுக்காக ரிஜெக்ட் பண்ணணும்னு சொன்னால் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய நிராகரிக்கக்கூடிய விடயங்களை மேற்கொள்ள முடியும். ஒன்று நாங்கள் இது தொடர்பான விசாரணைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். செயலாளர்கள் ஊடாக வந்து நாங்கள் இன்குவரி ஒன்று கால் பண்ணியிருக்கோம். மொரட்டுவை பல்கலைக்கழகத்தை சம்பந்தப்படுத்தி கொண்டு, குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப பிரிவினை சம்பந்தப்படுத்தி கொண்டு, இதன் அடிப்படையில் மிகவும் விரைவாக நாங்கள் மக்கள்கிட்ட சில கருத்து கணிப்புகளை நாங்கள் எடுத்து நாங்கள் என்னென்ன விதமான மாற்றங்களை கொண்டு வரணும், இப்போ ஆன்லைன் பேமெண்ட் சம்மந்தப்பட்ட விடயங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை முன்வைத்து கொண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மென்பொருள் கட்டமைப்பை வந்து நாங்கள் முழுதாக நாங்கள் மாற்றினோம். அதுக்கு பிறகு வந்து எந்த விதமான மாற்றீடுகளையும் செய்ய முடியாத அளவுக்கு வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையை நாங்கள் போன்றதுக்கான தயாரில் இருக்கிறோம். கடந்த காலங்களில் வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் தொடர்பாக சிறுபான்மை மக்களிட மத்தியில் ஒரு சிக்கல் ஒன்று இருந்தது. என்றால் இந்த நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ பொலிட்டிக்கல் லிஸ்ட் ஒன்று ஒரு பட்டியல் மூலமாகத்தான் இந்த வேலைகள் வழங்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக சிறுபான்மை சமுதாயம் சார்ந்த நபர்கள் வந்து உள்வாங்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவாக தான் இருந்தது. ஆனால் இனிவரும் காலங்களில் நாங்கள் சொல்கிறோம், இது ஒரு சமத்துவம் இதில் பேணப்படும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். நீங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த சந்தர்ப்பம் வந்து நிச்சயமாக வழங்கப்படும்.